ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை, நம்ம கிட்ட புதன்கிழமை சமையல் பார்க்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை இருந்தாலும் நம்ம கிட்ட குட்டி நான்வெஜ் தான். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து தூள் எடுத்து அலசி வச்சுட்டு கழுவி சாப்பாடில் போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பூண்டு பழம் ஊற்றி வச்சிருக்கிறேன். ஒரு முள்ளங்கி வந்து தூள் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இதுதான் நம்ம வீட்டு குழம்பு, காஞ்ச மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து முட்டை வந்து கருவட்டு வரலாம், முட்டை நல்லாயிருக்கும். நான் சீரை வாங்கினேன் அம்மாக்கிட்ட, அதனால முட்டை வந்து அழிஞ்சதுக்கு இதில் போட்டு வச்சுருக்கிறேன். வந்து கருவாட்டு குழம்புக்கு முள்ளங்கி தான் வாங்க போகிறேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக தான் எப்படி போடுவேன், இப்போ வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து புட்டுக்கு கலந்துலேயே படுத்துட்டு புட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி மாவு நல்லா பேசி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த குழம்புக்குள்ள தான் செய்ய போகிறேன். இது வந்து முள்ளங்கி வந்து எண்ணெய் நல்லாவே வதங்கிட்டு இதை எடுத்துக்கிறேன். இது வந்து எண்ணெய் காஞ்சினே இருக்கும். நம்ம அதுக்குள்ள வந்து புட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுலயே வந்து முள்ளங்கி வதக்கி வச்சிருந்தல இல்லையா, அதையும் பூண்டும் அதுலயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவேன். நான் வந்து இதுலயே தான் கருவாடும் போட்டு வதக்குவேன். ஆனா வந்து அது கரைஞ்சிருக்கு, கருவாடு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு பெரிய சைஸ் கருவாடுனா கொஞ்சம் அதில் இருக்கிறது தெரியும். இது சின்ன கருவாடுன்றதான் தெரியல. அதுக்கப்புறம் அதனால ஒரு கொதி வந்ததை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் மட்டும்தான் போட்டு வதக்கி வைக்கேன். நேற்று வந்து சாதம் வந்து வடிச்ச சாதத்து தண்ணி ஊற்றி வச்சிருந்து நீராகர முட்டை. இன்னைக்கு வந்து டெய்லியும் அதே குடித்தாலும் கொஞ்சம் மாதிரி இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு வந்து சாதம் வச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. முள்ளங்கி வந்து நல்லாவே வதங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் இதிலே சேர்த்துட்டோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் கலராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். அதனால இதிலே வந்து குழம்பு பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட்டாக பரட்டி விட்டா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்புக்கு ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கரைச்சி எடுத்துங்க. நிறைய ரொம்ப புளி வேணும், புளிப்பாக இருக்கும். மேடம் நேராக ரெடியா? தேங்க்யூ. புளி கரைச்சி எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு வந்து குழம்பு வந்து நான் கூட்டிக்கினேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
குழம்பு வந்து முள்ளங்கி வெந்தது இந்த அளவு கொஞ்சம் திக்காக வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த கருவாடு சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு மெத்தடில் வைப்பேன். அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இது முள்ளங்கின்றதால நான் வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி போட்டு வெறும் கருவாடு மட்டும் போட்டு வைக்கிறேன். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடு குழம்பு வந்து நல்லா கருவாடு போட்டு சூப்பராகவே நல்லா திக்காக கொதிச்சிது. இப்போ வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நான் வதக்கிலே போட்டேன், அதனால் இப்போ போடலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராகவே நம்ம வீட்டு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு சுட சுட சாதத்துக்கு இன்றைக்கி நல்லா சூப்பராக முள்ளங்கி போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து திராட்சை வாங்கிட்டு வந்தேன், அதை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் நல்லா சூடான ரசம். சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.